அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகனின் பக்தர்களுக்காக இந்த பதிவை செய்கின்றோம். இந்த பதிவில் நாம் ஏன் கந்த சஷ்டி விழாவை கொண்டாடுகின்றோம் என்பதை பார்ப்போம். சூரபத்மனை வெல்லும் முருகன். புனித ஸ்கந்த புராணம் சூரபத்மனை முருகனின் வெற்றியின் அற்புதமான கதையை விவரிக்கிறது. சிவனுக்குப் பிறந்த மகன் மட்டுமே அவனைக் கொல்ல முடியும் என்ற வரத்தால் பாதுகாக்கப்பட்ட வலிமைமிக்க அரக்கன் சூரபத்மனும் அவனது அடியாட்களும் சொல்ல முடியாத கொடுமைகளால் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினர். அவனுடைய கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மாவின் ஆலோசனையின் பேரில் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்திருந்த சிவனை மீண்டும் உலக உணர்வுக்குக் கொண்டுவர அன்பின் கடவுளான மன்மதனின் உதவியைப் பெற்றனர். மேலும் சிவனின் மூன்றாவது கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளில் இருந்து முருகன் பிறந்தார். பின்னர் சிவன் கொடுத்த 11 ஆயுதங்களுடனும் பார்வதி அன்னை வழங்கிய வலிமைமிக்க ஈட்டியான வேலும் ஏந்திய முருகன் சூரபத்மனுக்கு எதிராக தேவப்படைக்கு கட்டளையிட்டார். கடுமையான போரில் முருகன் முதல் 5 நாட்களில் அரக்கனின் சகோதரர்களையும் அவரது படையையும் கொன்றார். 6வது நாளில் சூரபத்மனை எடுத்தார். நீண்ட நேர போருக்குப் பிறகு தோல்வியை உணர்ந்த சூரபத்மன் மாமரமாக மாறினார். அதை முருகர் 2 ஆகப் பிளந்து ஒன்றை தனது மயில் வாகனமாகவும் மற்றொன்றை தனது கொடியாகவும் ஆக்கினார். முருகனின் வெற்றி சூரசம்ஹாரம் என்று போற்றப்பட்டு ஸ்கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. முருகனை நம்பினோர் கைவிடப்படார். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். ஓம் சரவணபவ.